வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்போ உடைஞ்ச கைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்தா, அந்த எலும்புல இருக்கிற விரிசல்ல ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா தெரியும். அதுல எந்த குழப்பமும் இருக்காது. ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி உலகத்துக்குள்ள நுழையும்போது, அந்த எக்ஸ்ரே மிஷின் திடீர்னு வேலை செய்யாத மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரலாம். ம். லாபம், நஷ்டம், பிளாக் செயின்னு எல்லாமே ஒரு இருட்டுல இருக்கிற மாதிரி பலருக்கும் தோணுது. சரியா சொன்னீங்க. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கட்டுரைகள், யூடியூப் வீடியோக்கள், அப்புறம் சில பிடிஎஃப் ஆவணங்கள வச்சு கிரிப்டோ முதலீட்டாளர்கள வாட்டுற அந்த 4 முக்கிய பயங்கள பத்தி இன்னைக்கு நாம அலசப் போறோம். அந்த இருட்டு தான் முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய பயத்தை உருவாக்குது. இந்த 4 பயங்கள் நிஜம்தானா? இல்ல தொழில்நுட்பம் புரியாததால நாமே கற்பனை பண்ணிக்கிட்டதா? அப்படிங்கிறத தர்க்க ரீதியா பார்க்க போறோம். கரெக்ட். ஒருத்தர் தான் உழைப்புல வந்த பணத்த உள்ள போடும்போது பயப்படுறது சகஜம் தானே? இதுல பயம் வந்து என் பணம் மோசடி செய்யப்பட்டுடுமோ அப்படிங்கறதான். அதாவது ஸ்கேம் பண்ணிடுவாங்களோன்ற பயம். இதுக்கு அடிப்படை காரணம் அறிவின்மை மற்றும் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். அதாவது மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு. ஓ! ஒரு நிறுவனம் அல்லது ஒருத்தர் கையில மட்டுமே எல்லா பவரும் இருக்கிறது அதானே? ஆமா. ஒரு தனிநபர் கையில எல்லா அட்மின் கீகளும் இருக்கும்போது அங்க மோசடி நடக்க வாய்ப்பு அதிகம். ஆனா கிரிப்டோவோட உண்மையான பலமே அது பரவலாக்கப்பட்டது. அதாவது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா இருக்கிறது தான். அப்போ ஒரு மையப்படுத்தப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு காசினோ மாதிரி. நாம நிஜ பணத்தை கொடுத்துட்டு காசினோ சிப்ஸ் வாங்குறோம். முதலாளி கதவை சாத்திட்டா நம்ம பணம் அவ்வளவுதான். ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா பரவலாக்கப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பொது பூங்கா மாதிரி. எந்த முதலாளியும் அங்க இல்ல. அதோட விதிமுறைகள் எல்லாமே வெளிப்படையா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா எழுதப்பட்டிருக்கும். ஒரு நிமிஷம். அந்த விதிமுறைகளை எழுதுனதுல ஏதாச்சும் ஓட்டை இருந்தா என்ன பண்றது? அதுவும் ஒரு மனிதன் தானே எழுதுறான். அங்கதான் சர்டிக் பெக்ஷீல்டு மாதிரியான மூன்றாம் தரப்பு பாதுகாப்பு நிறுவனங்களோட ஆடிட், அதாவது தணிக்கை உள்ள வருது. அவங்க சும்மா கோட படிச்சு பார்த்துட்டு ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க நிஜமாவே தொழில்நுட்ப ரீதியா என்னதான் பண்ணுவாங்க? ரொம்ப சிக்கலான ஹேக்கிங் முயற்சிகளை இந்த சிஸ்டம் மேல பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ரென்ரென்சி அட்டாக் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அப்படின்னா என்ன? உங்க கணக்குல பேலன்ஸ் மாறுறதுக்கு முன்னாடியே திரும்ப திரும்ப பணத்தை எடுக்க சொல்லி சிஸ்டத்தை ஏமாத்துறது. ஓஹோ! அப்படியெல்லாம் கூட சிஸ்டத்தை ஏமாத்த முடியுமா? கண்டிப்பா. அப்புறம் இன்ஃபினிட் மின்டிங், அதாவது ப்ராஜெக்ட் உருவாக்குனவரே தனக்கு வேணுங்கிற அளவுக்கு ரகசியமா கோடிக்கணக்கான காயின்ஸ் உருவாக்குறது. இதையெல்லாம் தணிக்கை செஞ்சு அடிச்சிடுவாங்க. சரி, தணிக்கை எல்லாம் ஓகே. ஆனா, தணிக்கை செய்யப்பட்ட குறியீடுகள்ல கூட மனுஷங்க விட்ட சின்ன சின்ன பக்ஸ், அதாவது தவறுகள் இருந்தா என்ன பண்றது? நியாயமான கேள்வி. அதுக்கு தான் சிறந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பக் பவுண்டி அப்படின்னு சன்மான திட்டங்கள் வச்சிருக்காங்க. அப்படின்னா தப்ப கண்டுபிடிக்கிறவங்களுக்கு காசு குடுக்கறதா? ஆமா ஆமா, எங்க ஓபன் சோர்ஸ் கோட்ல இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சு சொல்ற ஹேக்கர்ஸ்க்கே நாங்க லட்சக்கணக்கில் பணம் தர்றோம்னு வெளிப்படையா அறிவிப்பாங்க. ம். அப்ப மோசடி பயத்த இந்த தொழில்நுட்பம் ரொம்ப அழகா தீர்த்திருது. சரி, இப்போ 2வது பயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. அந்த ப்ராஜெக்ட் உண்மையானது, மோசடி இல்லன்னு வச்சுப்போம். ஆனா, நான் வாங்குன பிறகு காயின் விலை பாதாளத்துக்கு போயிட்டா என்ன பண்றது? அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன காப்பாத்தாதே. இது சந்தையோட ஏற்ற இறக்கத்தால, அதாவது வாலட்டிலிட்டினால வர்ற பயம். நம்ம ஆதாரங்கள்ல இதுக்கு கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. காயின் விலை சரிஞ்சுகிட்டே போகுது. என்கிட்ட 100 காயின் இருக்கு. விலை 0க்கு போயிட்டா, பூஜ்யத்தை எதால பெருக்கினாலும் பூஜ்யம் தானே? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோன்றது இயல்புதான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டோ காம்பவுண்டிங் மெக்கானிசம் ரொம்ப தர்க்க ரீதியானது. இந்த எக்ஸ்ட்ரா காயின்ஸ் காத்துல இருந்து மேஜிக் மாதிரி வரதில்ல. பின்ன வேற எங்க இருந்து இந்த காயின்ஸ் வருது? இது பான்சி ஸ்கீம் மாதிரி இல்லையா? கண்டிப்பா இல்ல. பிளாக் செயின்ல நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு கட்டணம் இருக்கு. ஓ, இந்த கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுவா? அதேதான். நெட்வொர்க்கை பாதுகாக்கிறதுக்காக நீங்க உங்க காயினை ஸ்டேக் பண்ணும்போது நெட்வொர்க் அந்த ஃபீஸை உங்களுக்கு ரிவார்டா கொடுக்குது. அதாவது பாரம்பரிய வங்கிகள்ல நம்ம பணத்தை டெபாசிட் செஞ்சா, அவங்க அத கடனா கொடுத்து வட்டி லாபத்தை நமக்கு தர்ற மாதிரி. கிட்டத்தட்ட அதேதான். ஆனா இங்க எந்த வங்கியும் இல்ல. அல்காரிதமே உங்களுக்கு அந்த ரிவார்டுகளை கொடுக்குது. அந்த ரிவார்டுகளை திரும்பவும் முதலீடு செய்யறது தான் ஆட்டோ கம்பவுண்டிங். ஓ! அப்போ காயின் விலை சந்தையில கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட, நம்மகிட்ட இருக்கிற காயின்களோட எண்ணிக்கை பல மடங்கா பெருகிடுச்சுன்னா நஷ்ட ஈடு கட்டப்படும். சரியா? ரொம்ப சரியா பிடிச்சிட்டீங்க. அதனால நாள் பூரா விலைய பார்த்து பதற்றப்படாம நீண்ட கால முதலீட்டு மனநிலை இருந்தா இந்த விலை வீழ்ச்சி பயத்தை ஜெயிச்சிடலாம். இந்த லாஜிக் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா எனக்கு இத விட பிராக்டிகலான ஒரு பயம் இருக்கு.
என்னது அது? என் முதலீடு இருக்கிற அந்த நிறுவனமே இழுத்து மூடிட்டா அந்த வெப்சைட் வேலை செய்யலனா என் பணம் காத்துல கரைஞ்சிடுமா? இது பலருக்கும் இருக்கிற பெரிய பயம்தான். இதுக்கு காரணம் வெப்சைட் எப்படி வேலை செய்யுது, பிளாக் செயின் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியாதது தான். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு பேங்க் வெப்சைட் முடங்குனா நம்ம பணம் மாட்டிக்குமே. ஆமா, பேங்க்ல அப்படி நடக்கும். ஆனா பிளாக் செயின்ல இயங்குற ஆப்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வேற மாதிரி செயல்படும். வெப்சைட்டுங்கிறது வெறும் முன்பக்கம் மட்டும்தான். ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்ற அந்த யூசர் இன்டர்ஃபேஸ். கரெக்ட். ஆனா உங்களோட நிஜமான காயின்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்ல இல்ல, பிளாக் செயின்ல இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல தான் பத்திரமா இருக்கு. அப்போ இல்ல ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி சொல்லலாமா? நம்ம காச போட்டா பொருள் வரணும். அதுக்கு முதலாளி அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே ஆட்டோமேட்டிக். அருமையான ஒப்பீடு. ஒருவேளை அந்த கம்பெனி வெப்சைட்டையே மூடிட்டாலும் கூட பிளாக் செயின் நெட்வொர்க் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ வெப்சைட் இல்லாம எப்படி காயினை வெளியெடுக்கிறது? பிளாக் எக்ஸ்ப்ளோரர்ஸ்னு ஒன்னு இருக்கு. இத ஸ்கேன், பிஎஸ்சி ஸ்கேன் மாதிரி. அது வழியா நேரடியா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். எமர்ஜென்சி வித்ரா கொடுத்தா உங்க காயின் ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலெட்டுக்கு வந்துரும். வாவ்! மனுஷங்களோட தலையீடே இல்லாம நேரடியா பிளாக் செயின் கிட்ட பேசி பணத்தை திரும்ப பெறுறது நிஜமாவே பெரிய ஆசுவாசம். சரி, காயின பத்திரமா எடுத்துட்டேன். இப்போ 4வது பயம். சொல்லுங்க. என்கிட்ட பல லட்சம் காயின் இருக்கு. ஆனா சந்தையில அத வாங்க ஆள் இல்லனா என்ன பண்றது? எனக்கு அவசரமா பணம் தேவைப்படும்போது விக்க முடியலனா அது வெறும் டிஜிட்டல் குப்பை தானே. இது லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான பயம். பங்குச்சந்தையில நீங்க விக்கணும்னா எதிர்த்தாப்புல வாங்க ஒரு ஆள் இருக்கணும். ஆமா, அத ஆர்டர் புக் முறைன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா கிரிப்டோ உலகத்துல லிக்விடிட்டி பூல்ஸ் அல்லது ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு நிமிஷம். ஆள் இல்லாம எப்படி விக்க முடியும்? இது கொஞ்சம் இடிக்குதே. இத ஒரு பெரிய தராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு தட்டுல நீங்க விக்க நினைக்கிற டோக்கன், மறு தட்டுல அதுக்கு இணையான டாலர் காயின்ஸ் நிரப்பி வச்சிருப்பாங்க. ஓ, அப்போ அந்த தராசுல இருப்பு இருந்தா நானே காயின போட்டுட்டு டாலர் எடுத்துக்கலாமா? ஆமா, ஸ்மார்ட் கான்ட்ராக்டே உங்களுக்கு மாற்று காயினை கொடுத்துடும். மனிதர்களே அங்க தேவையில்ல. வெயிட். அந்த லிக்விடிட்டி பூல்ல இருக்கிற மொத்த பணத்தையும் ப்ராஜெக்ட் ஓனரே சுருட்டிட்டு ஓடிட்டா நான் யாரிடம் போய் மாத்துறது? இங்க தான் நம்ம கவனமா இருக்கணும். ஓனரே நினைச்சாலும் பணத்தை எடுக்க முடியாதபடி லாக்டு லிக்விடிட்டின்னு ஒரு முறை இருக்கு. அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல குறிப்பிட்ட காலத்துக்கு பூட்டி வச்சிருப்பாங்க. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இந்த லிக்விடிட்டி லாக் ஆகியிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சரி, வித்து நான் ஸ்டேபிள் காயினா மாத்திக்கிறேன்னு வைப்போம். USDT மாதிரி. ஆனா எனக்கு இங்க ஒரு முரண்பாடு தெரியுதே. என்ன முரண்பாடு? நாம இவ்ளோ நேரமா வங்கிகளை விட்டு வெளியேற பிளாக் செயின் வந்தோன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த USDTக்கு இணையான நிஜ டாலர் பாரம்பரிய வங்கிகள்ல தானே இருப்பு வச்சிருக்காங்க. திரும்பவும் பழைய சிஸ்டமே மறைமுகமா நம்பி இருக்கோமே. ஆஹா, ரொம்ப ஆழமான பார்வை. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. மையப்படுத்தப்பட்ட ஸ்டேபிள் காயின்ஸ் பழைய வங்கிகளை தான் நம்பி இருக்கு. வங்கிகள் முடங்குனா இதுக்கும் ஆபத்து தான். அப்போ இதுக்கு எஸ்கேப் ரோட்டே கிடையாதா? கிரிப்டோ உலகத்துல இருந்து வெளியேறது ஒரு மாயையா? இல்ல, தீர்வு இருக்கு. அதுக்கு தான் DAI மாதிரியான அல்காரிதமிக் ஸ்டேபிள் காயின்ஸை நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அது எப்படி வேலை செய்யுது? பேங்க்ல டாலர் வைக்க மாட்டாங்களா? மாட்டாங்க. இது எந்த வங்கியும் நம்பி இல்ல. மத்த கிரிப்டோக்களை பிணையமா வச்சு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாவே ஒரு டாலர் மதிப்பை நிலைநிறுத்துது. முற்றிலும் பரவலாக்கப்பட்ட சிஸ்டம் இது. பிரமாதம். இதுதான் நாம தேடிய தெளிவு. அப்போ கிரிப்டோ பத்தின 4 பயங்களையும் தொழில்நுட்பம் ரொம்ப தர்க்க ரீதியா தீர்த்திடுது. கண்டிப்பா. மோசடி பயத்தை தணிக்கை செய்யப்பட்ட குறியீடுகள் தீர்க்குது. விலை வீழ்ச்சிய கூட்டு வட்டி ஈடுகட்டுது. நிறுவனம் முடங்குனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் காப்பாத்துது. விக்க முடியாத பயத்தை லிக்விடிட்டி பூல்ஸ் மற்றும் டை மாதிரியான காயின்ஸ் தீர்க்குது. ஆமா, தொழில்நுட்பம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இருட்டு விலகிடும். ஆனா நாம விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு புதிய கோணத்தை யோசிச்சு பார்க்கணும். என்னது? இவ்ளோ நேரம் மனுஷங்க பண்ற தப்புக்காக, பேராசைக்காக பயந்து தான் நாம தொழில்நுட்பத்தை நம்பணும். அதனால தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட பயன்படுத்துறோம். ஆமா, மனித பிழைகளை தவிர்க்கறதுக்காக. ஆனா இப்போ ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. எதிர்காலத்துல இந்த பிளாக் செயினையும் ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் மனுஷங்களே எழுதாம ஏஐ சொந்தமா எழுதுனா என்ன நடக்கும்? ஓ, அப்போ மனித பிழையே இருக்காது, ஹேக்கர்ஸ்க்கே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா மனிதர்களே முற்றிலும் இல்லாத இயந்திரங்கள் மட்டுமே நிர்வகிக்கிற ஒரு நிதி அமைப்பை நம்ம முழுமையா நம்புவோமா? மனுஷங்களை பார்த்து பயந்த நாம நாளைக்கு இயந்திரங்களை பார்த்து பயப்பட மாட்டோமா? நிஜமாவே இது மூளைய கொடையிற ஒரு கேள்விதான்.
மனிதர்கள விலக்கிட்டா எழும் நெறிமுறைச் சிக்கல்கள் முற்றிலும் வேறனது. இந்த சிந்தனையோடுவே இன்னைக்கு நம்ம அலசலை நிறைவு செய்வோம். கண்டிப்பா. கிரிப்டோ உலகின் இருள் விலகிடுச்சு. ஆனா எதிர்கால தொழில்நுட்பத்தோட புதிய வெளிச்சம் நம்ம கண்கள கூசச் செய்யுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்துல சந்திப்போம்.